இன்றைக்கு அநேகர் எழும்பி 2024 என்ன நடக்கும், இந்த உலகத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும், அதுவும் இந்திய தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது இல்ல, எடுத்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடுது. வெளிநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது, பிரான்ஸ்ல என்ன நடக்குது, இத்தாலியில என்ன நடக்குது, ஏன்னா அங்க எதெல்லாம் நடக்கணும் கூட நமக்கு தெரியாது இல்ல, அது நடக்காம போயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்ல. எடுத்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறது, அங்க தீர்க்க தரிசனம் வருகிறது, அதை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் வஞ்சனை என்று வேதம் சொல்கிறது. ஒரு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் கர்த்தருடைய நாமத்திலே அவன் உரைக்கிற தீர்க்க தரிசனம் நடக்கவில்லை என்றால் அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது நடக்கவில்லை என்றால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் என் நாமத்தினாலே நான் சொல்லாதவைகளை அவன் சொல்ல துணிந்தவன். ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்தும் அது நடக்காத பின்னரும் அவரை பின்பற்றுகிற மனிதர்களுடைய அறியாமையை கவனியுங்கள், அவர்களை பின்பற்றுகிற மனிதர்களுடைய வஞ்சனையை கவனியுங்கள். மனிதர்கள் இன்றைக்கும் பல தேவ மனிதர்கள் என்ற போர்வையிலே, தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையிலே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் பின்னாலே அலைந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள். போன வருடம் உடைத்த தீர்க்கதரிசனம் எதுவும் நடக்கல, ஆனால் இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசி கூட்டத்தில் கூடுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தரை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல், வேதத்தை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல் வஞ்சனையிலே மாட்டிக் கொண்டிருக்கிற ஜனங்கள்.